ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த காலை தியானத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு அறிமுகமானவர்களிடத்திலும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுகிறீர்கள், மிகவும் சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அதுல கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்விலே அப்பியாசப்படுத்தி கடவுளால் வழிநடத்தப்படுகிறதை பார்த்து நன்றி சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தருணம் கொடுப்பாராக. இந்த கால வேளையிலே மறுபடியும் இன்னொரு காரியத்தை, விடுதலை பெறும் வழிகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சில வேளைகளில் தேவன் நமக்கு மிகவும் உடனடியாய் தேவைப்படும் இரட்சிப்பின் ஒரு ஸ்லாக்கியத்தை வெளிப்படுத்த முற்படுகிறார். ஆனால் அதை நாம் அறிந்து கொள்வதில்லை. இது ஒரு முக்கியமாக ஒரு சாபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை பற்றியதாக இருக்கலாம். அநேகம் தடவைகளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மேலுள்ள சாபமானது அவன் இரட்சிப்பின் மற்ற ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனை தடுத்து நிறுத்தும் சந்தேகமற்ற தடையாக உள்ளது. பொதுவாக இந்த தடை மற்ற தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு முன்பு நீக்கப்பட வேண்டும். இந்த ஸ்லாக்கியத்தை பற்றி நாம் இப்பொழுது கூர்ந்து பார்க்கலாம். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு கடந்து வரும் பரிமாற்றம். இந்த வேளையில் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது மோசே அவர்களுக்கு முன்பாக வைத்த அதே காரியங்களை அப்படியே நாமும் சந்திக்கிறோம். வாசித்த அந்த பகுதியை மறுபடியும் வாசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் மிகவும் பயபக்தியானதும் அதன் விளைவுகள் மிகவும் முக்கியமானதும் ஆகும். ஆகவே மோசே இஸ்ரவேலர்களின் மறுமொழியை வானமும் பூமியும் காணும்படி அவைகளை சாட்சியாக அழைக்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்மறையான காரியங்கள் தெளிவானவை. ஒரு பக்கம் ஜீவனும் ஆசீர்வாதங்களும், மறுபக்கம் மரணமும் சாபங்களும். தங்கள் சொந்த தீர்மானத்தை இஸ்ரவேலர்கள் செய்யும்படி தேவன் எதிர்பார்த்தார். அவர்கள் சரியான தீர்மானத்தை செய்யும்படி அவர் விரும்பினார். ஜீவனும் ஆசீர்வாதங்களும், ஆனால் அவர்கள் சார்பில் அந்த தீர்மானத்தை அவர் செய்ய போவதில்லை. மேலும் அவர்கள் எடுக்கும் தீர்மானம் அவருடைய சொந்த வாழ்வை மட்டுமல்லாமல் அவருடைய சந்ததியினரின் வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடியது என்று அவர்களுக்கு நினைப்படுத்துகிறார். இது ஆசீர்வாதங்கள், சாபங்கள் இவைகளின் சிறப்பியல்பாக, அதாவது அவைகள் தலைமுறையாக அவைகள் தொடர்கின்றன. இஸ்ரவேலர்கள் அப்பொழுது செய்த தீர்மானம் அவர்களின் வருங்காலத்தை தீர்மானித்தது. இது நமக்கும் இன்றும் உண்மையாக உள்ளது. தேவன் நமக்கு முன்பாக அப்படியே அதே 2 வழிகளை வைக்கிறார்: ஜீவனும் ஆசீர்வாதங்களும், மரணமும் சாபங்களும். தெரிந்து கொள்ளுதலை அவர் நம்மிடத்தில் விடுகிறார். இஸ்ரவேலர்களைப் போலவே நாம் செய்யும் தீர்மானத்தினால் நம்முடைய வருங்காலத்தை நாம் தீர்மானிக்கிறோம். நாம் எடுக்கும் தீர்மானம் நம் சந்ததியினரின் வாழ்வை பாதிக்கும். மோசேயின் அந்த வார்த்தைகளை முதலில் இதை சிந்திக்கும் போது தேவன் ஒரு மறுமொழியை எதிர்பார்க்கிறார் என்று அதை பார்க்கும்போது அதிசயப்பட வேண்டியதாயிருக்கிறது. நாம் தீர்மானம் எடுக்கும்படி தேவன் நமக்காக காத்திருக்கிறார். இந்த காரியத்தை நாம் தவிர்க்க முடியாது. தீர்மானம் எடுக்காதிருப்பது என்பது உண்மையில் தவறான தீர்மானத்தை எடுப்பதாகும். சரியான தீர்மானத்தை எடுக்க தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறார். அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நாம் எடுத்த தீர்மானத்தின் பலனை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறார். வாழ்நாள் முழுவதிலும் சுவாசம் உள்ள கீழ்ப்படிதலாக நடக்க அழைத்து செல்லும் ஒரு வாசல் வழியாக நாம் நடந்து போவோம். அதிலிருந்து நாம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்ல விரும்புகிறவர்கள் அனைவரும் அதே வாசல் வழியாக கடந்து செல்ல வேண்டும். முதலாவதாக தேவன் நமக்கு முன்பு வைத்துள்ள காரியங்களை நாம் தெளிவாக அறிய வேண்டும். பின்பு ஒரு எளிய பயனுள்ள அறிக்கையை செய்ய வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் என் தீர்மானத்தை செய்கிறேன். மரணத்தையும் சாபங்களையும் நான் எதிர்க்கிறேன். ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று நம்முடைய வாயினாலே கூற வேண்டும். இந்த தீர்மானத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்த பின்பு நம்முடைய வாழ்வில் உள்ள எந்த சாபங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியும். இதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய படிகள் என்னது? அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு குறிப்பிட்ட மாதிரி என்று ஒன்றும் கிடையாது. மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு கொண்டு வருவதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் இனி வரும் பார்க்க போகிற காரியங்களை அந்த படிகளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நடந்து போவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நடத்துவதற்கும் உதவியாக உள்ளது. இதை பின்பற்றினால் நாம் பிறருக்கு உதவக்கூடும். பிறருக்கு ஆலோசனை அளிக்க நாம் விருப்பம் கொண்டால் முழு பலனையும் பெற்றுக்கொள்வதற்கு
விடுதலை தேவைப்படுவோர் இடத்திலே நம்மை வைத்து கற்பனை செய்து பார்க்கும்படியாக நாம் முதலாவது முயல வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் உண்மையில் நாம் அங்கு இருப்பதாகவே கண்டுகொள்வோம். இதை சிந்தியுங்கள். நாளை இந்த படிகள் என்ன, அந்த படிகளின் வழியாக கடந்து சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வழிமுறையை நாளை தியானிப்போம். கர்த்தருடைய கிருபை நாம் ஆசீர்வாதமாகவும் ஜீவனாகவும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்வாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானம்